ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்போ டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸு, சுடிதார் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம கை வந்து எப்படி ப்ராப்பராக வந்து ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் வந்து கை மார்க் பண்ணுறதுக்கு நமக்கு உடம்புல இருந்து என்னென்ன அளவுகள் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒரு சார்ட் பேப்பரில் தான் நான் வந்து வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ நமக்கு என்னென்ன அளவுகள் தேவைன்னு பார்க்கலாம். உங்களோட மார்பு சுற்றளவு எடுத்துக்கோங்க, எவ்வளோ வருதுன்னு மார்பு சுற்றளவு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கையோட உயரம் வந்து எடுத்துக்கோங்க. கையோட உயரம் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவை எடுத்துக்கோங்க. நான் வந்து 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். அடுத்து வந்து கையோட சுற்றளவு வந்து எவ்வளவு இருக்குதோ அதை எடுத்துகிட்டு நான் 2ஆக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன், 5.5 இன்ச்சு. அடுத்து வந்து ஆம்ஹோல் ரவுண்டு, நம்ம கையை சுற்றி எடுப்போம்ல ஆம்ஹோல் ரவுண்டு, அந்த அளவை எடுத்துக்கோங்க. நான் வந்து 16 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த 4 அளவுமே இருந்தால் போதும், நமக்கு ஒரு கையை வந்து நீட்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம லைனிங் போட்டிருந்ததா இருந்தால் லைனிங்கை வந்து இப்படி தான் நம்ம மடக்கி போட்டிருப்போம், 2ஆக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த துணியை வந்து நம்ம 4ஆக மடிச்சுப்போம். லைனிங்கை கை கட் பண்ணுறதுக்காக 4ஆக மடிப்போம். எப்போவுமே மடிப்பு பக்கம் வந்து நம்ம சைடு பார்த்து தான் இருக்கணும். ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கணும். லைனிங்காக இருந்தாலும் ஓகே, எது கட் பண்ணுறதா இருந்தாலும் ஓப்பன் சைடு வந்து நம்ம சைடு இருக்க மாதிரி தான் எப்போவுமே போட்டுக்கணும். இப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கீழே வந்து தையலுக்குன்னா நம்ம மடித்து தைப்போம்ல, அதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபுல் வாயில் ப்ளவுஸ் மட்டும் தான் தைக்கிறீங்க, லைனிங் எதுவுமே அது கூட சேர்க்கலை அப்படின்னா 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது லைனிங் சேர்த்து வந்து நீங்கள் கை தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணாலே போதும். நம்ம லைனிங் தைக்கிறதுனால அதை மாற்றி திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு மேலே வந்து நம்ம கையோட நீளம் எவ்வளவு எடுத்திருக்கோமோ அந்த அளவை மார்க் பண்ணணும். நான் வந்து 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த 6 இன்ச்சை நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இங்கேயும் அதே போல் அடுத்த சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நேராக கிடைக்கும், இல்லைன்னா ஒரு சைடு சரிஞ்சிருந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்காக, எதுக்காகனா நம்ம இப்போ ப்ளவுஸ் பீஸாக இருந்தாலும் ப்ளவுஸையும் அந்த கையையும் ஜாயின் பண்ணுறதுக்கு தையலுக்கான அளவு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ மொத்தமாக இதில் வந்து நான் 6.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இது மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கேப் ஹைட் வைக்கணும். கேப் ஹைட் வந்து நம்ம எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ கேப் ஹைட் வைக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கேப் ஹைட் வைக்கிறதுக்கு நம்மளோட மார்பு சுற்றளவு எவ்வளவு இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து 36 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த 36 இன்ச்சை 12ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 12ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் நம்ம கேப் ஹைட்டாக மார்க் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து 3 இன்ச்சு கிடைக்குது. அந்த 3 இன்ச்சை நம்ம கேப் ஹைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேலே இந்த நம்ம லைன் போட்டு விட்டுருக்கோம்ல, அந்த அளவில் இருந்து கீழே ஒரு 3 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண பாயிண்ட்டில் வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்து வந்து இனி வந்து நம்ம இதில் ஆம்ஹோல் ரவுண்டு வந்து எவ்வளவு எடுத்திருக்கோன்னு பார்த்துக்கலாம். ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நான் 16 இன்ச் எடுத்திருக்கேன். அந்த 16 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 2ஆக டிவைட் பண்ணும்போது எனக்கு 8 இன்ச்சு கிடைக்குது. அந்த 8 இன்ச்சை நம்ம இந்த மேலே அந்த ஃபோல்டிங் சைடு மேலே இருந்து அந்த கேப் ஹைட் மார்க் பண்ணோம்ல அந்த அளவு வரை வச்சுக்கோங்க. டேப்பை இந்த மாதிரி சரித்து வச்சுட்டு நமக்கு அந்த கேப் ஹைட்டு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கோம்ல அந்த அளவு வரை எதில் 8 இன்ச்சு வருதோ அந்த 8 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது உங்களுக்கு ஆம்ஹோல் ரவுண்டு 7 இன்ச்சு அப்படின்னா நம்ம டேப்பை இந்த மாதிரி வச்சுட்டு அந்த லைனில் 7 இன்ச்சு எதில் வருதோ அதில் தான் மார்க் பண்ணணும். 8 இன்ச்சு இப்போ எனக்கு இதில் வந்திருக்கிறதுனால நான் 8 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நமக்கு என்ன அளவு வருதோ அந்த அளவு அந்த கேப் ஹைட் லைனில் கரெக்டாக வர்றது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 8 இன்ச்சு மார்க் பண்ண பாயிண்ட்லேயும் இந்த மேலே இருந்தும் ஒரு சரித்து இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுக்கிறேன். இப்படி போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த 2 லைனுக்கும் இந்த ஒரு லைனில் நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து எடுக்கணும். இதோட சென்டர் பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. 8ல் வந்து பாதி 4 இன்ச்சு, அந்த 4ஓட சென்டர் பாயிண்ட் நான் எடுத்திருக்கேன்.
அடுத்து வந்து நம்ம இப்போ சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணோம்ல, அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணக்கூடாது. நான் இப்போ டேப்பை எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் வச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை எடுத்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை எடுத்து நம்ம இந்த மேலே பாயிண்ட்டில் இதில் இருந்து நம்ம அந்த 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தோம்ல சென்டர் பாயிண்டில், அந்த பாயிண்ட் வர நமக்கு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலு கரெக்டாக இந்த மாதிரி வரது மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு நம்ம கரெக்டாக அந்த பாயிண்ட் வர ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த பாயிண்ட்டிலேருந்து நம்ம அந்த 8 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம்ல கேப் ஹைட்டு, அந்த அளவில் இந்த மாதிரி ஸ்கேலை கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி இந்த பாயிண்ட்டிலேருந்து அந்த பாயிண்ட் வர நமக்கு கரெக்டாக ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இப்படி வளைச்சி அழகாக வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம லைட்டாக வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம். இவ்வளோ தான் நம்ம ஸ்லீவை வந்து வரைஞ்சி விட்டாச்சு. இப்போ இதில் இருந்து நம்ம அடுத்து தையலுக்கான அளவு 2 இன்ச்சு மார்க் பண்ணுவோம். அதையும் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து கையோட சுற்றளவு வந்து எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள். நான் வந்து அதை பாதியாக தான் எடுத்திருக்கேன். நம்ம கையோட சுற்றளவு எவ்வளவு இருக்குதோ அதை 2ஆக டிவைட் பண்ணி 5.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல் அளவாக எடுத்திருந்தீங்கன்னா அதை 2ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நான் 5.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச்சு தையலுக்கான அளவு மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழகாக ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இதிலேருந்து இந்த அளவு வரை நம்ம இப்படி லைட்டாக ஒரு வளைச்சி போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து பேக் சைடு உள்ள கை வந்து வரைஞ்சாச்சு. இனி ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம குளிச்சு வரைஞ்சி விடுவோம். அதுக்கும் கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னா, இப்போது இந்த லைனில் வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் எடுத்தோம்ல, அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு சென்டர் பாயிண்ட் எடுக்கணும். இப்போ பாருங்கள், 8 இன்ச்சில் 4 இன்ச்சு சென்டர் பாயிண்ட் எடுத்தோம். அந்த 4 இன்ச்சுக்கு அடுத்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த சைடும் அதே போல் தான், அந்த 4 இன்ச்சுக்கு சென்டர் எடுத்துக்கோங்க. சென்டர் பாயிண்ட் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்தோம்ல, அந்த சென்டர் பாயிண்ட்டிலேருந்து அதே போல் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலில் அதே போல் தான் நம்ம ஃபஸ்ட்டு வச்ச மெத்தட்லேயே வச்சுக்கோங்க. ஆனால் அந்த இப்போ நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டில் வரது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கும் அந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த லைன் வரது மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை இப்போ நான் வச்சுருக்க மெத்தட்லேயே கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி வச்சு நம்ம வளைச்சி இந்த பாயிண்டில் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம வந்து அந்த இன்னொரு அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம சென்டர் பாயிண்ட் எடுத்தோம்ல, அதில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை அதே போல் திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு நம்ம இந்த சென்டர் பாயிண்ட்டில் இருந்து அந்த 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ண பாயிண்ட் வர நமக்கு கரெக்டாக வரது மாதிரி, அதில் டச் ஆகிறது மாதிரியும், அதே போல் அந்த கேப் ஹைட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல 8 இன்ச்சு, அதுலேயும் நமக்கு டச் ஆகிறது மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி ஸ்கேலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம வந்து முன்பக்கம் குளித்து வரைஞ்சி விட்டாச்சு. கரெக்டாக நம்ம சூப்பராக அழகாக மார்க் பண்ணியாச்சு. பாருங்கள், எந்த ஒரு இதுவுமே வராமல் நீட்டாக வந்திருக்கு. இதை இவ்வளோத்தையும் நம்ம வந்து ஒரு சைடு முன்பக்கத்துக்குள்ளே ஒரு சைடு வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், இது மேலே இருக்கிறது பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லீவை பர்ஃபெக்டாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். அப்புறம் சைடு வந்து நமக்கு அது தையலுக்கான அளவு, அதையும் நம்ம வந்து சைடு அந்த தையலுக்கான அளவு விட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஸ்லீவுக்கு இவ்வளோ அளவு, இந்த 4 அளவு மட்டுமே இருந்தால் போதும். நம்ம வந்து ஒரு கையை நீட்டாக சூப்பராக பெர்ஃபெக்டாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.